Hi guys, welcome back to Javi Reactions. It's me Jiva. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் ஒன்று 1 மந்த்துக்கு முன்னுக்கு வந்துச்சு. இப்ப நேத்து ஒரு ப்ரே ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. அது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம நேற்றே இந்த ட்ரெய்லர் பார்க்கணும், நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நாளா கொஞ்சம் பிஸி அப்படி இப்படின்ட்டு நம்ம சேனல்ல வீடியோ எதுவுமே போடல. இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்துருவோம். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் நம்ம அது என்ன ட்ரெய்லருங்கிறதே பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ. சீஃப், ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி கேட்குறேன். 2223 உயிரோட இருக்கா? இல்லையே, பாம்பிளாஸ் நம்ம கண் முன்னாடி தான் நடந்துச்சு. சரத்குமார், சத்யராஜ், வாவ். அவன் கல்லறை கூட ஊர்ல தானே இருக்கு. கல்லறை இருக்கும், மேல போட்டோ இருக்கும். உள்ள ஆண்டனி இருக்கானா? விஜய், சரத்குமார், விஜய் மில்டன், மழை பிடிக்காத மனிதன். ரிலேஷன்ஷிப் இஸ் எவ்ரிதிங் சீஃப். காசு பண்ணலாம் அப்புறம் தான். சாப்பிட்டியான்னு கேட்குற குரல் தான் சீஃப் எல்லா மனுஷனுக்கு தேவைப்படுது. இனிமே நீ காத்து மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். இந்த ஊர்ல யாருக்கும் ஒன்று தெரியாது, ஒன்னையும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆக்சுவலா நீங்க யாரு? சரியா இருக்கிறத விட நிம்மதியா இருக்கிறது முக்கியம். அதுக்கு மேலேயும் பிரச்சனை வந்தா மட்டும் ஜஸ்ட் ஓப்பன் திஸ். வாட் இஸ் திஸ்? என்னது? லைக் இஸ் this August in theater August 2nd. இன்னைக்கு படம் ரிலீஸ். ஓகே, வீடியோ பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. ஆல்ரெடி இல்லை ட்ரெய்லர் விட்டுருக்காங்க 1 மந்த்துக்கு முன்னுக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. நேற்று ஒரு ப்ரே ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டால் ஸ்டார்ட்லேயே ஒரு மலையை காட்டுறாங்க, மழை வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கதை எடுத்து நடிப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இல்லாமல் அவர் டைரக்ட் பண்றது ஒவ்வொரு படமுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு கதை. டிஃப்ரெண்ட்னு சொன்னா அவர் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அமைதியா இருக்க மாதிரியே காட்டியிருக்காங்க. இதுல அவருக்கு டயலாக் எதுவுமே அவர் பேசுற மாதிரி எதுவுமே காட்டல. மெயினா காட்டியிருக்காங்க சத்யராஜ் அண்ட் சரத்குமார், அவங்கள காட்டியிருக்காங்க 2 பேர். ஆனா சரத்குமார் தான் நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட போயிட்டு ஏதோ பேசுற மாதிரி, ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இதே அவர் போலீஸா இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. நம்ம விஜய் சேதுபதி, நம்ம விஜய் ஆண்டனி என்ன இருக்காருன்னு சொன்னா அவர் கொஞ்சம் சொல்றேன், கேரக்டர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவரு ஸ்டைல் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதிரி இருப்பாரு. இதுல கொஞ்சம் ஒரு 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 சீன்ல 2-3 சீன்ல ஃபுல்லா முடியெல்லாம் வளர்த்து அந்த ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல்லா தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நார்மலா இருக்க மாதிரி இருக்காரு. எப்படின்னே புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, சத்யராஜ், மேகாக்ஷ், டாலி, தனஞ்சயா, முரளி சர்மா, சரண்யா பவனன், பிருத்வி அம்பர், அப்புறம் யாரு, தலைவாசல் விஜயன், மணி அதர்ஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அதில் பாதி பேர் யாருன்னு எனக்கும் தெரியாது. ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க. ப்ரொடியூசர் கமல் போரா, டி லலிதா, டி பிரதீப், பங்காஜ் போரா அப்படிங்கிறவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எடிட்டர் பிரவீன் கேஎல், ஸ்கிரிப்ட் சினிமோட்டோகிராஃபி டைரக்ஷன் எஸ்டி விஜய் மில்டன். ஓகே, அவ்வளோதான். நம்ம மியூசிக்லாம் பெருசாக சொல்றாங்கல்ல, மியூசிக் அச்சு ராஜ்மணி இருக்காங்க, விஜய் ஆண்டனி 2 பேருமே தான். ஆர்ட் டைரக்டர் அவர் சாமி, இப்படிதான். ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவங்க வெயிட் பண்ணி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும். பார்க்குறவங்க பார்த்து என்னன்னு கமெண்ட் கீழே சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.